நன்றி ஆண்டவரே. தேவரையே, உம்முடைய அளவில்லாத கிருபைகளுக்காக நன்றி. உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய காருண்யத்தினால் எங்களை இழுத்தவரும் எங்களை அழைத்து கொண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள இணையற்ற நாமத்தினாலே பிதாவை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரையே, உமக்கு நாங்கள் நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு என்கின்ற நாமத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவரே, உம்முடைய சமூகத்திலே என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பரிசுத்த ஆவிக்குள்ளாக என்னை நிரப்பும்படியாய் ஆண்டவரே, நீர் என்னை நடத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பலன் உள்ளதாய் காணப்படட்டும், விடுதலை உள்ளதாய் காணப்படட்டும், ஜீவன் உள்ளதாய் காணப்படட்டும். எங்களுடைய வாழ்விலும் நீர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய வேண்டும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தேவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே கர்த்தராய் இருக்கிறபடி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் காலையிலே நான் தேவனுடைய சமூகத்திலே இருந்தபோது அவர் எனக்கு இருதயத்திலே வைத்த ஒரு காரியத்தை இந்த இடத்திலே நாங்கள் தியானிக்கலாம் என்று நான் யோசித்து என்னுடைய இருதயம் அந்த காரியத்தை குறித்து இந்த இடத்துல எங்களோடு கூட பேசும்படியாய் நான் வந்திருக்கிறேன். தடை பண்ணாதிருங்கள். இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஜனங்கள் வர முடியாதபடிக்கு இன்றைக்கு அநேக தடைகள் இந்த பூமியிலே காணப்படுகிறது. நாங்கள் குறிப்பாய் பார்ப்போமானால் தேவனுடைய பிள்ளைகள் கூட தேவனிடத்திலே ஜனங்கள் வருவதற்கு தடை பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வருவதற்கு முன்பாக யோவாஸ்நானனை அனுப்பினார். ஏனென்றால் அவர் வருகின்றார், அவருடைய பாதைகளை சேவை பண்ணும்படிக்கு, ஜனங்களை ஆயத்தம் பண்ணும்படிக்கு யோவாஸ்நானன் அந்த இடத்திலே தேவனால் அனுப்பப்பட்டார். அந்த அனுப்பப்பட்ட யோவாஸ்நானன் அவர் வந்து சொல்லுகின்றார், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் பாதைகளை சேவை பண்ணுங்கள் என்று சொல்லி, வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் யோவானிலே வாசிக்கின்றோம். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியம் செய்து வருகின்ற நாட்களிலும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரிடத்திலே ஜனங்கள் வருகின்ற போது கூட அவருடைய ஊழியக்காரர்கள், அவருடைய பிள்ளைகள் கூட அவர்களை தடை பண்ணுகிற காரியங்கள் காணப்படுகின்றது. இன்றைய நாளிலும் அநேகர் தேவனிடத்திலே ஜனங்கள் வருவதற்கு இடரலாய் காணப்படுகின்றார்கள். அதை தேவன் விரும்பாதவராய் காணப்படுகின்றார். தேவன் ஜனங்கள் தன்னிடத்திலே வருவதற்கு ஏதுவான படி வாழ்வதற்கு தான் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டார். அதனால் இதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எருசலேமிலே, நீங்கள் ஜூதேயா, எருசலேம், சமாரியா முழுவதிலும் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி அவர் எருசலேமிலே இருக்கும்போது சொல்லுகிறார். எருசலேமிலே இருக்கும்போது நீங்கள் எருசலேமைக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று மாத்திரம் அவர் சொல்லாமல் ஜூதேயா, சமாரியா, எருசலேம், உலகம் முழுவதிலும் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி, அப்ப தேவனுக்கு சாட்சியாக இருக்கிற பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள், ஒருவன் தேவனிடத்தில் வருவதற்கு ஏதுவான கிரியைகளை அவன் நடப்பிக்கின்றவனாய் காணப்பட வேண்டும். ஒருவனை பார்த்து அவன் அல்லது ஒருவன் தேவனிடத்திலே ஒருவனை அழைத்து பெறத்தக்கதாய் அவனுடைய வாழ்நாட்களிலே அவனுடைய கிரிகைகள் காணப்பட வேண்டியதாய் காணப்படுகின்றது. நாங்கள் மார்க்குவிலே நாங்கள் 10வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கும்போது 48வது வசனம் 47வது வசனம் சொல்லுகிறது, அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி
அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று மறுபடியும் கூப்பிட்டான். அந்த 48வது வசனத்திலே பாருகிறோம், அவன் தேவனிடத்திலே இயேசு வருவதை அறிந்து தேவனிடத்திலே நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படி அவன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான். ஆனால் அவன் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வராதபடி அங்கு அவர்கள் அதற்கு தடை பண்ணுகிறார்கள். ஒருவன் தேவனிடத்திலே வருவதற்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் மத்தேயுவில் சொல்லுகிறார், சிறு பிள்ளைகள் வருவதற்கு என்னிடத்தில் இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொல்லி, ஒவ்வொருவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒருவரை அழைத்து வருகிறவனாய் காணப்பட வேண்டும். அவனை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராய் வழி நடத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தடை பண்ணுகிறவர்களாய் நாங்கள் காணப்படக்கூடாது. ஏனென்றால் ஒருவன் தேவனிடத்திலே வரும்போது அவன் தேவனிடத்திலே நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்கிறான். அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது, அக்கிரமங்கள் மீறுதல்கள் மன்னிக்கப்படுகிறது. அவன் மனம் திரும்பும் போது தேவனுடைய ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய வாழ்வு எவ்வண்ணமாய் காணப்படுகின்றது? தேவனிடத்திலே ஜனங்களை அழைத்து வரும்படியாய் அல்லது தேவனுடைய ராஜ்யத்திலே புதுதான ஜனங்கள் பிரவேசிக்க பண்ணத்தக்கதாய் நாங்கள் எங்களுடைய வாழ்வு காணப்படுகின்றதா? அல்லது மற்றவர்கள் வருவதற்கு தடையாய் நாங்கள் காணப்படுகின்றோமா? இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வருவதற்கு அவர்கள் தடை பண்ணினார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்றால் 49வது வசனத்திலே இயேசு நின்று அவனை அழைத்து வர சொல்லுகின்றார். ஒவ்வொருவரையும் தேவன் அழைக்கின்ற தேவனாயிருக்கிறார். ஒருவன் தேவனை உண்மையாய் நோக்கி கூப்பிடும்போது அவர் அவனை அந்த இடத்திலே நின்று நோக்கி பார்த்து அவனிடத்திலே அழைத்து அவனை ஏற்றுக்கொள்கின்ற தேவனாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காண்கின்றார். அவனை அழைத்து அவனுக்கு அவர் சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி, அப்படி சொல்லும்போது அவன் சுகமடைந்தவனாய் எழுந்து நடந்து போகிறான். 52வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றான். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே நடந்து போனான். அவன் பார்வையடைந்து அவன் இயேசுக்கு பின் சென்று போகின்றான். அதுதான் இங்கு காணப்படுகிறதான ஒரு முக்கியமான காரியமாய் காணப்படுகின்றது. அநேகம் பேர் பார்வை அடைந்து தெளிவடைந்த பின்பு கிறிஸ்துவை தேடுகிறதில்லை. அநேகம் பேர் தேவனிடத்திலே வந்த பின்பு சகலவற்றையும் பெற்றுக்கொண்ட பின்பு அவர்கள் தேவனுக்கு உண்மையாய் இருப்பதில்லை, தேவனை உண்மையாய் தேடுவதில்லை. தேவனை அசட்டை பண்ணுகின்ற காரியங்கள் கூட நாங்கள் இந்த பூமியிலே காணப்படுகின்றது. தேவனிடத்திலே வந்து சகலவற்றையும் பெற்றுக்கொண்ட பின்பு தேவனுக்கு பிரியமானவைகளை செய்வதில்லை, தேவனுக்கோடு பிரியமானபடி வாழ்வதில்லை, நடப்பதில்லை. ஆனால் இவன் அவைகளை கேட்டு அவன் பார்வையடைந்த பின்பு இயேசுவுக்கு பின் செல்லுகின்றான். ஒருவன் இயேசுவுக்கு பின் செல்ல வேண்டும். அவன் இயேசுவுக்கு பின் செல்லும் போதுதான் அவன் இயேசுவை முழுமையாய் கண்டுகொள்ளக்கூடியவனாய் இருப்பான். எங்களுடைய வாழ்நாட்களிலே நாங்கள் இயேசுவை அறிந்திருக்கிறோம். ஆனால் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை பின்பற்றி நாங்கள் நடக்கும் போதுதான் நாங்கள் அவரை இன்னும் அதிகமாய் கண்டுகொள்ளக்கூடியதாய் காணப்படும். இல்லை என்றால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பும் அவருடைய வார்த்தைகளில் சிலவற்றை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு பிரியமானவைகளை ஏற்றுக்கொண்டு சிலவற்றை நாங்கள் அசட்டை பண்ணி அவைகளை உலக காரியங்களின் நிமித்தம் நாங்கள் தேவனை தேடுவோமானால் நாங்கள் உலக காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும், ஐஸ்வர்யவான்களாய் வாழ முடியும், மற்றவர்களுக்கு முன்பாக பெருமைகளோடு கனங்களோடு உயர்வுகளோடு நாங்கள் வாழ முடியும். ஆனால் இயேசுவுக்கு பின் செல்லுகிறவர்களாய் எங்களால் செல்ல முடியாதபடி போய்விடும். சில வேளையிலே நாங்கள் இயேசுவுக்கு பின் செல்லுகிறவர்களைப் போல காணப்படுவோம். ஆனால் இயேசுவுக்கு பின் செல்லாதவர்களாய் நாங்கள் வாழ்கின்றவர்களை அநேகம் பேரை
பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பூமியிலே பார்க்கும்போது அநேகம் வேதனைகள் உண்டாயிருக்கின்றது. ஒரு கிறிஸ்தவன் அவரை பார்த்து இன்னொருவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற வண்ணமாய், மனம் திரும்பத்தக்க வண்ணமாய் அவன் வாழ வேண்டும். அப்படி வாழும்போதுதான் அவன் மற்றவனுக்கு ஒரு ஐஸ்வர்யமாய், அவன் மற்றவனுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படுகின்றான். இதை நாங்கள் பார்த்தோம் என்றால், அவன் இயேசுவுக்கு பின் செல்லுகிறான். இயேசுவுக்கு பின் செல்லுகிற அந்த ஸ்ரீஷன் அவர்கள் பின்னே நடந்து போகின்றான். நடந்து போகும்போது 11வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவானவர் அங்கு வரும்போது அவர்கள் ஏதாகிலும் அகப்படுமா? இயேசு கிறிஸ்துவானவர் 11வது அதிகாரத்திலே வரும்போது 13வது வசனத்திலே, அப்பொழுது இலைகளுக்குள் ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாவது அகப்படுமா என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியினால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது அதை பார்த்து, இது முதல் ஒரு காலமும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். நாங்கள் பார்க்கிறோம், தேவன் நடந்து செல்லுகிற தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். அந்த தேசத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் செல்லுகின்றார். அந்த தேசத்திலும் அத்திமரம் காணப்படுகின்றது. அந்த எருசலேம் என்கின்றது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். அந்த தேசத்திலே தேவன் விளைய பண்ணினதை விளைய பண்ணுகிறார். அங்கு அது விளைச்சலை கொடுக்கின்றது. இயேசு கிறிஸ்துவானவர் அந்த ஒலிவ மரத்திற்கு வருகின்றார். அவர் அந்த வேளைகளில் அந்த இடத்திலே எதிர்பார்த்த அந்த கனி அந்த மரத்திலே காணப்படவில்லை. அது கனி கொடுக்கிற காலம் அல்ல. ஆனாலும் தேவன் அதிலே கனியை எதிர்பார்க்கின்றார். அதை பார்த்து தேவன் சபிக்கின்றார். அது பட்டு போகின்றது. நாங்கள் நினைக்கின்றோம், சிலர் நினைக்கிறார்கள், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், எப்படியும் இருக்கலாம், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், எதையும் செய்யலாம். நோ, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம், தேவன் எதிர்பார்க்கின்ற கனியை கொடுக்க வேண்டும். ஒரு மரத்திலே இலை உண்டு. அந்த மரம் பார்க்கும்போது உயிரோடு இருக்கின்றது. ஆனால் அந்த மரத்திலே கனி இல்லை என்று சொன்னால் அது பிரயோஜனமற்றது. ஒரு மரமானது கனியை கொடுக்காவிட்டால் அந்த மரம் பிரயோஜனம் அற்றதாய் காணப்படுகின்றது. ஆனால் பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், யோவான் 15வது அதிகாரத்திலே, நானே மெய்யான திராட்சை செடி, ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் நிலைத்திராவிட்டால் அவன் தானாய் கனி கொடுக்க மாட்டான் என்று. அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வந்து பிதாவுக்கு சித்தமானதை செய்தார், பிதாவினுடைய விருப்பத்தை செய்தார். அவர் பிதா போதித்தபடியே அவர் போதித்தார், அவைகளை செய்து வந்தார். அவர் அற்புதம், அதிசயங்கள், அடையாளங்களை மாத்திரமல்ல, பிதாவுக்கு பிரியமானதையே செய்து வந்தார். நாங்கள் ஒவ்வொருவரும் பிதாவுக்கு பிரியமானதையே செய்ய வேண்டும். பிதா விரும்புகிறதையே செய்ய வேண்டும். கிறிஸ்துவானவர் விரும்புகிறதையே செய்ய வேண்டும். அவர் எங்களிடத்தில் எவைகளை எதிர்பார்க்கிறாரோ அவைகளே எங்களிடத்திலே காணப்பட வேண்டும். நான் மரம்தான், ஆனால் மரத்திலே கனி இல்லாது போனால், இலை இருக்குமாயிருந்தால், அது செழிப்பாய் காணப்பட்டாலும் அது பிரயோஜனமற்றதாய் காணப்படும். நான் ஒரு கால் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தபோது என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் ஒரு காரியத்தை வைத்தார். ஒரு மரமானது வளர்ந்து பெரிதாய் வளர்ந்திருக்கின்றது. அது பெரிதாய் வளர்ந்திருக்கும் போது அந்த மரம் அந்த இடத்திலே பார்க்கும்போது அந்த மரத்துக்கு ஒப்பான ஒரு பெரிய மரம் அந்த இடத்திலே காணப்படவில்லை.
ஆனால் அது கொப்புகளால் நிறைந்து இலைகளால் நிறைந்து காணப்பட்டது. ஆனால் அந்த மரத்திலே கனியோ காணப்படவில்லை. அதே போலதான் இன்னொரு மரம் காணப்பட்டது. அந்த மரமும் இதை போல நல்லாய் வளர்ந்து செழித்து காணப்பட்டது. இந்த மரத்துக்கு ஒப்பாய் ஒரு மரமும் காணப்படல. ஆனால் அந்த மரத்திலே ஒன்றால் கனிகள் காணப்பட்டது. ஆனால் அந்த கனிகளை சுற்றிலும் முள்ளுகள் அங்கு காணப்பட்டது. அந்த கனியை போய் ஒருவரும் பறித்து விடாமதபடிக்கு அந்த மரம் காணப்பட்டது. ஒரு மரம் செழித்து வளர்ந்திருக்கிறது, ஆனால் கனி இல்லை. ஆனால் பறவைகள் பசியினால் அலைந்து திரிகின்றது. அந்த கனி இல்லாத மரத்திலே அது வரவில்லை. ஆனால் கனியுள்ள மரத்துக்கோ அது வருகின்றது. ஆனால் அந்த பழங்களை அவைகளால் புசிக்க முடியாதபடி காணப்படுகின்றது. அவைகள் பிரயோஜனமற்ற மரங்கள். நாங்கள் பார்வைக்கு எவ்வளவு பெரிதாயும் தோன்றலாம், நாங்கள் பார்வைக்கு விருட்சங்களாய் இருக்கலாம், ஜனங்களுடைய பார்வைக்கு நாங்கள் ஆலமரங்களைப் போல காணப்படலாம், பெரிய விருட்சங்களாய் காணப்படலாம். ஆனால் ஜனங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த கனியானது அந்த மரத்திலே காணப்படாது விட்டால் அந்த மரத்தினாலே எந்த பிரயோஜனமும் இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய கனியை சுமந்து செல்லுகிறவர்களாய், தேவன் விரும்புகின்ற பாத்திரங்களாய் காணப்பட வேண்டும். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒருவன் தேவனுக்கு பின்பாக தேவன் அவனை சுகமாக்குறார். அந்த குருடனை அவன் பார்வையடைந்தவனாய் பின்பாக செல்லுகிறான். நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும், அங்கு இயேசு கிறிஸ்துவானவர் ஆட்டுக்குட்டியை அழைத்து வர சொல்லுகிறார் அவருக்காக. ஆனால் 10வது அதிகாரம் தொடங்கும் போது சொல்லுகிறது, அவர் தனக்கு நிறைவேற போகிறவைகளை குறித்து அவர்களோடு பேசுகிறார். பேசிக்கொண்டு வரும்போது பிறகு இந்த கடைசியிலே இந்த குருடனை அவர் சுகமாக்கின்றார். சுகமாக்கின பின்பு 11வது அதிகாரம், நாங்கள் இங்கு அதிகாரங்களை பிரித்து வைத்திருக்கிறோம். அதற்காக சம்பவங்கள் வேறு அல்ல. சில அதிகாரங்களை நாங்கள் வாசிக்கும் போது கண்டினியூவாய் வாசிக்க வேண்டும். இது 10வது அதிகாரத்தோட அது முடிந்து விட்டது. இது 11வது அதிகாரம், அது டிஃபரண்ட் என்று நாங்கள் எடுப்போமானால் எங்களால் சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. நான் ஆரம்ப காலங்களிலே நான் வாசிக்கும் போது எனக்கு ஆண்டவர் கற்றுத் தந்த காரியம் இதாக இருக்கின்றது. என்னோட ஒரு நாளிலே நடந்த சம்பவமாய் இருக்கும். தேவன் ஒரு காரியத்திலே தொடங்கி அன்று நாள் முழுக்க பேசின காரியமாய் காணப்படும். ஆனால் அதை புரித்து வைத்திருப்பார்கள். நான் உங்களுக்கு ஈஸியா சொல்ல முடியும் என்று சொன்னால், நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 5வது அதிகாரம் மற்றும் 8வது அதிகாரம் மட்டும் ஒரே நாளிலே நடந்த சம்பவம், ஒரே நேரத்திலே நடந்த சம்பவம். ஆனால் அதை அதிகாரமாய் பிரித்து வைத்திருக்கிறார்கள். நாங்கள் தனித்தனியே வாசித்து கொண்டு போவோமானால் எங்களால் சிலவற்றைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அதே போலதான் இந்த 10வது அதிகாரத்துக்கு பின்பு அவன் வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அவர் எருசலேமுக்கு சமீபமாய் ஒலிவமலைக்கு அருகான அந்த பெத்தானியா என்கின்ற இடத்திற்கு வந்து சேருகிறார். அப்ப அவன் சுகமான பின்பு அவன் கர்த்தருக்கு பின்பாக செல்லுகிறான். அவன் செல்லும் போது இந்த காரியங்களை அவன் பார்த்து கொண்டே வருகின்றான். அப்ப ஆண்டவர் இந்த சபித்த காரியங்களையும் அவன் காண்கின்றவனாய் இருக்கின்றான். ஆண்டவர் விசுவாசத்தை குறித்து அந்த இடத்திலே போய் பேசிக்கொண்டு வருகின்றார். நாங்கள் அன்பான பிரியமானவர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனிடத்திலே வருகின்றவனாய் தேவன் உடைய வார்த்தையினாலே நாங்கள் நடத்த வேண்டியவர்களாய் காணப்படுகின்றோம். எங்களுக்கு பிரியமானபடி, எங்களுக்கு பிரியமான வசனங்களின் படி அல்ல. உண்மையிலே ஒருவருக்கு நாங்கள் ஆசீர்வாதத்தை பேசுகிறோம், நன்மையான காரியங்களை பேசுகிறோம், செழிப்பை பேசுகிறோம். நாங்கள் வேறு ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறதில்லை. ஆனால் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க முடியும், அவன் ஒருவன் கிறிஸ்துவுக்கு பின்பாக வருகிறான். அப்ப அவன் கண்ணை திறந்து பார்த்தவுடனே அவனுக்கு நாங்கள் செழிப்பான நன்மையான காரியங்களை, ஆலயத்துக்கு வருகிற ஒருவனுக்கு நாங்கள் பேசுவது ஒரு நன்மையான காரியங்கள், நல்ல காரியங்கள். அப்படியாய்த்தான் அதைத்தான் யாவரும் விரும்புகிறார்கள். அது நல்லதுதான்.
ஆனால் இதிலே ஒன்றால் தேவனாகிய கர்த்தர் அவன் வரும்போது அங்கே அவரோடு கூட அவன் வருகிறான், அவரோடு கூட அவரை அந்த கனியை பார்க்கிறார், சபிக்கின்றார். அவன் என்ன நினைத்திருப்பான்? சோ கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனால் அவர் எதிர்பார்க்கின்றதை நான் கொடுக்க வேண்டியவனாய் காணப்படுகின்றேன் என்கின்ற இருதயம் அவனை கட்டாயம் நிரப்பி இருக்கும். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கும்போது பிதா தேவனாகிய கர்த்தர் எவைகளை சொல்ல சித்தமாயிருக்கிறாரோ, பிதா எவைகளை பேச சித்தமாயிருக்கிறாரோ, தேவனாகிய கர்த்தர் எவைகளை அறிவிக்க அவர் சித்தமாயிருக்கிறாரோ அவைகளை அறிந்து அவைகளை தெரிந்து செய்ய வேண்டியது எங்களுடைய வாழ்நாளிலே கடமையாய் காணப்படுகின்றது. அதனாலே தான் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் பிதா எவைகளை செய்ய காண்கின்றேனோ அவைகளை அல்லாமல் நான் ஒன்றும் செய்யவில்லை என்று. அப்ப இந்த சம்பவத்தை இயேசு கிறிஸ்துவானவர் கண்டு அதை நடப்பிக்கின்றவராக இருக்கின்றார். நாங்கள் தேவனிடத்திலே வரும்போது நாங்கள் தேவனுடைய சகலவற்றையும் விசுவாசிக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உகந்தவைகளையே நாங்கள் செய்ய வேண்டியவர்களாய் காணப்படுகின்றோம். அநேக நேரங்களிலே நாங்கள் தடை பண்ணுகிறவர்களாய் காணப்படுகின்றோம். தேவனிடத்திலே வருவதற்கு நாங்கள் தடை பண்ணாதிருக்க வேண்டும். ஒரு மனுஷன் தேவனிடத்திலே வரும்போது அவன் விசுவாசம் உடையவனாய் வருகின்றான், அவன் தேவனோடு விசுவாசத்தோடு நடக்கின்றான். அவனுக்கு நன்மை தீமை யாவையும் நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அது வெரி இம்பார்ட்டன்டாக இருக்கிறது. தேவனுக்கு பிரியமானது இது, தேவனுக்கு பிரியமல்லாத காரியம் இது என்பவைகளை நாங்கள் அறிந்து நடக்க வேண்டியவர்களாய் காணப்படுகின்றோம். இயேசு கிறிஸ்துவானவர் மத்தேயுவிலே நாங்கள் இன்னொரு சம்பவத்தை வாசிக்கலாம். அதே சம்பவத்தை மத்தேயு 9வது அதிகாரத்திலே நான் வாசிக்க விரும்புகிறேன். அங்கே நாங்கள் மத்தேயு 9வது அதிகாரத்திலே 18வது வசனம் சொல்லுகிறது, அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுது மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றாள். இயேசு எழுந்து தம்முடைய சீசரோடு கூட அவர் பின்னே வருகின்றார். இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பெண்ணை சுகப்படுத்தும்படி வருகின்றார். அந்த நேரத்திலே 23வது வசனம் சொல்லுகிறது, இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிறவர்களையும் கண்டு விலகுங்கள் என்று சொல்லி அந்த சிறு பெண்ணை சுகமாக்கின்றார். தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டிய நாங்கள் சில வேளைகளில் மற்றவர்களுக்கு அவவிசுவாசத்தை கொடுக்கிறவர்களாய் காணப்படுகின்றோம். அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் அந்த இடத்திலே பிரவேசித்தும் அங்கே இருக்கிறவர்களுக்கு விசுவாசம் காணப்படவில்லை. அதனாலே தான் 25வது வசனம் சொல்லுகிறது, ஜனங்களை வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறுபெண்ணின் கையை பிடித்து அவள் கைப்பிடித்தார், அவள் உடனே எழுந்திருந்தாள். அந்த சங்கதி அந்த தேசம் அங்கு பிரசித்தமாயிற்று. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு பிரியமாய் காணப்பட்டு அங்கே அவைகள் பேசப்படத்தக்கதாய் காணப்பட வேண்டும். நாங்கள் விரும்புகிற காரியம் எங்களுக்கு நிறைவேற வேண்டும், அது நல்லதுதான். எங்களுடைய வாழ்விலே என்னுடைய வாழ்விலே நாங்கள் விரும்புகிற காரியம், எங்களுடைய வாழ்விலே நாங்கள் நிறைவேற வேண்டும் என்கின்ற காரியம் எங்களுடைய வாழ்நாட்களிலே நிறைவேறுகிறது, நல்லதுதான். ஆனால் ஒரு
மனுஷனுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணும்படிக்கு அல்லது ஒருவன் தேவனிடத்திலே வர முடியாதபடிக்கு நாங்கள் ஒருவனை தடை பண்ணுகிறது நல்லதல்ல. அப்படியான ஒரு வாழ்வு எங்கள் வாழ்நாளில் காணப்படுமானால் அது நல்லதல்ல. என்று சொன்னால் தேவனுடைய நாமத்தின் மகிமை அங்கு வெரி இம்பார்ட்டன்டாய் காணப்படுகின்றது. ஒருவன் தேவனுக்கு உகந்தவனாய் காணப்படும் போது தேவன் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்கின்றார். நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுகிறவர்களாய், ஒருவருக்கு ஒருவர் பலவீனவர்களை பலப்படுத்துகிறவராய் காணப்பட வேண்டும். குறைபெற்றவர்களுக்கு கொடுக்கின்றவர்களாய் நாங்கள் காணப்படுகிறது அவசியமாய் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் தேவன் எங்களுக்கு எவைகளை செய்கிறாரோ அவைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டியது அவசியமாய் இருக்கின்றது. அல்லது தேவன் எங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று அல்லது மற்றவர்கள் எங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவைகளையே நாங்கள் செய்ய வேண்டியதாய் காணப்படுகின்றது. நாங்கள் மனுஷனிடத்தில் இருந்து எதையும் பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அல்ல, தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளுகிறவர்கள். இயேசு கிறிஸ்துவானவரை பார்ப்போமானால், அப்போஸ்தலர்களை பார்ப்போமானால், எங்களுக்கு நாங்கள் பார்க்க வேண்டியது அல்லது எங்கள் கண்களுக்கு முன்பாக நாங்கள் வைக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவையும் அப்போஸ்தலர்களையும். அப்போஸ்தலர்கள் அவர்களுடைய வாழ்வில் என்ன செய்தார்கள்? இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்வில் என்ன செய்தார்? அவர் தேவனுக்கு முன்பாக எப்படி காணப்பட்டார்? இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே அவர் தேவனாயிருந்தும் கடவுளாயிருந்தும் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியம் நிறைவேறும்படி, பிதாவுடைய சித்தம் நிறைவேறும்படி அவர் எப்படி தன்னை ஒப்புக் கொடுத்தார், எப்படி வாழ்ந்தார்? அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு அவர்கள் எல்லாம் வாழும்போது எவ்வளமாய் தேவனுடைய ராஜ்யத்துக்காக தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். அதுதான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார். நாங்கள் யோவான் 12வது அதிகாரத்திலே நாங்கள் வடிவாய் வாசிக்கலாம். ஒருவன் தன்னை தான் சிநேகித்து தேவனிடத்திலே ஊழியம் செய்ய முடியாது. ஒன்றை வெறுத்து ஒன்றை அசட்டை பண்ணுவான். அதே போல அவன் ஒருவன் தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் தேவனுக்காக ஒன்றும் செய்ய முடியாது என்று, அதாவது உலக பொருட்களை அவன் நேசித்தால் தேவனுக்காக உண்மையாய் ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லி, நாங்கள் இன்றைக்கு தேவனுக்கு ஊழியம் செய்கின்றோம். ஊழியம் செய்கின்ற நாங்கள் தேவனை பிரியப்படுத்தும்படி செய்கின்றோமா அல்லது ஜனங்களை பிரியப்படுத்தும்படி நாங்கள் ஊழியங்களை செய்கின்றோமா? அல்லது நாங்கள் செய்கின்ற ஊழியம் என்று சொல்லுகின்ற காரியம் ஜனங்களை தேவனிடத்திலே அழைத்து வருகின்ற காரியம், மற்றவர்களை ரட்சிப்புக்கு ஏதுவாய் நடத்துகின்ற காரியம் நாங்கள் செய்கின்ற போது அது நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ள அப்போஸ்தலர்கள் சரி, மற்றது இயேசு கிறிஸ்துவானவர் சரி, செய்தவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நாங்கள் எவ்வளமாய் காணப்படுகின்றோம்? தேவன் விரும்புகிற காரியம் ஒரே ஒன்றுதான், அவருடைய ராஜ்யம். அவருடைய ராஜ்யத்திலே அவருடைய புத்திரர்கள் அவருடைய ராஜ்யத்தின் புத்திரராய் காணப்பட வேண்டும். அவர்கள் ஜீவனை கொடுத்து, அதாவது மரிக்கின்ற ஜீவனை சொல்லவில்லை, தன்னுடைய ஜீவனை பெற்று மற்றவர்களுக்கு அந்த ஜீவனை கொடுத்து நித்திய ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்கின்றவர்களாய் காணப்பட வேண்டும். 2 விதமான ஜீவன் காணப்படுகின்றது. ஒன்று எங்களுடைய சரீரத்திலே நாங்கள் உயிர் வாழும்படி காணப்படுகின்ற ஜீவன். ஒன்று இயேசு கிறிஸ்துவிலே காணப்பட்ட அந்த நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை பெற்ற நாங்கள் அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் ஓட வேண்டுமே தவிர இந்த அழிந்து போகின்ற ஜீவனுக்கு ஏதுவானவைகளை சுதந்திரிக்கும் வண்ணமாய் நாங்கள் வாழ்கின்ற வாழ்வு
பிரயோஜனமற்ற வாழ்வு. அந்த வாழ்வு மற்றவர்களிடத்திலே தேவன் வராதபடி தடை பண்ணுகின்றதாய் காணப்படுகின்றது. எப்படி அப்போஸ்தலர்கள் தேவனிடத்திலே பிரியமுள்ளவர்களாய் காணப்பட்டு ஓடினார்களோ அவனுமாய் இந்த நாட்கள் நாங்கள் ஓடுமென்றிய நாட்களாய் காணப்படுகின்றது. ஏனென்றால் இதோ நான் சீக்கிரம் வருகிறேன் என்று சொன்னவர் சீக்கிரம் வரப்போகின்றார். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். எப்படி யோவாஸ்நானவர் வந்து இயேசு கிறிஸ்துவுக்காக உங்கள் பாதைகளை சேவை பண்ணுங்கள் என்று சொன்னது போல 2000 வருஷத்துக்கு முன்பு ஜோவான் எழுதி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மீண்டும் வருகின்றார். இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் சகல அடையாளங்களும் இஸ்ரேல் தேசத்திலே நடக்கின்ற காரியங்கள் கர்த்தருடைய வருகையை உறுதிப்படுத்துவதாய் காணப்படுகின்றது. அப்ப இப்படி காணப்படுகிற நாங்கள் மற்ற ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்திலே நடத்த வேண்டியது அதிகமாய் காணப்படுகின்றது. அதனாலே அன்பான பிரியமான ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகின்றது, உங்களுடைய நோக்கங்கள் சிந்தைகள் எல்லாம் ஒன்றாய் காணப்பட வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று, இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய ஜீவனையும் பொருட்படுத்தாமல், தன்னுடைய மேன்மை கனத்தை பொருட்படுத்தாமல் எப்படி இந்த பூமியிலே வந்து வேலை செய்தாரோ, அதே போல அப்போஸ்தலனாகிய பேதுரு தொடக்கம் பவுல் வரைக்கும், ஸ்தேவான் வரைக்கும் தங்களுடைய ஜீவனையும் கொடுத்து இந்த ஜனத்துக்கு, இந்த தேசத்துக்கு ரட்சிப்பை கொடுக்க அவர்கள் முற்பட்டவர்களாய் காணப்பட்டார்களோ, அதே போல நாங்களும் ஒவ்வொருவரும் தேவனை அறிய வேண்டும் என்று சொல்லி, ஒவ்வொருவரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய ஊழியங்களை ஓட்டத்தை ஓடுவது அதிக கட்டாயமாய் காணப்படுகின்ற காலமாய் காணப்படுகின்றது. நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், ஸ்தேவானை எல்லாருக்கும் தெரியும். ஸ்தேவானை கல்லெறிந்து அவர்கள் கொலை செய்த முயற்சித்த போது ஸ்தேவான், பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுத்தார். நாங்கள் எல்லாரும் அவைகளை பெருசாய் நாங்கள் பேசுவோம், ஓ ஸ்தேவான் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்லி. ஆனால் ஸ்தேவானை நாங்கள் பார்க்கும்போது அவன் ஒரு மனுஷன் தானே, அவனுக்கு தாய் தகப்பன் இருந்திருப்பார்கள், அவனுக்கும் உறவினர்கள் இருந்திருப்பார்கள். அவனுடைய மரணத்தில் அவன் மகிழ்ந்தாலும் அவனுடைய உறவினர்கள் அப்போஸ்தலர்கள் அது நிமித்தம் பயந்தும் கூட இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் எங்களை அவ்வளமாய் ஒப்புக் கொடுப்பதில்லை. நாங்கள் எங்களை எவ்வளமாய் ஊழியம் செய்கிறோம், எவ்வளமாய் எங்களை அப்படி ஒப்புக் கொடுத்திருக்கிற சிலர் உண்டு. நான் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆனால் தேவனை வெளிப்படுத்தும்படியால் ஜனங்கள் கிறிஸ்துவிடத்திலே வருவதற்கு தடை பண்ணாதபடியான காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளால் உண்டாயிருக்கும்படி தேவன் விரும்புகின்றார். அதைத்தான் இன்றைய நாளிலே தேவன் என்னுடைய இருதயத்திலே வைத்தார். ஒரு மனுஷனுக்காகிலும், ஒரு சிறிய மனுஷனுக்காகிலும் இடரலை உண்டு பண்ணுகிறவன், இந்த சிறியவரில் ஒருவனுக்கு இடரலை உண்டு பண்ணுகிறவனுக்கு ஏந்திரக்கல்லை கழுத்திலே கட்டி நடுக்கடலிலே போடுவது நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அவனை கொல்லுவது நல்லது, அவன் அழிந்து போவது நல்லதல்ல. ஆனாலும் அவன் இந்த பூமியிலே இடரலாய் இருப்பதை காட்டிலும் அவன் இந்த பூமியிலே இராதிருப்பது நல்லதாக இருக்கும் என்று தேவன் விரும்புகிறார். ஒருவருக்கு, சிறியரில் ஒருவருக்கு நாங்கள் எங்களை சோதித்து அறிந்து பார்க்க வேண்டும். பிதாவே, இந்த வேளையை நான் உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பிதாவே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் அதிகம் சொல்லுகிறது உண்டு. ஆண்டவரே, ஒரு மனுஷனுக்கு நான் இடரல் உண்டாதபடிக்கு நீங்க என்னை நடத்துங்க. ஆண்டவரே தகப்பனே, இந்த பூமியிலே நாங்கள் ஊழியம் செய்கிறது நல்லது, உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறது நல்லது. எங்களுக்கு ஐஸ்வர்யங்கள், கனங்கள், மேன்மைகள், பெருமைகள், புகழ்ச்சிகள் வருவது நல்லது ஆண்டவரே. ஆனால் ஒருவருக்கு நாங்கள் இடரல் இல்லாமல் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க, இடரல் இல்லாமல் ஊழியம் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. ஒவ்வொருவரையும் உங்களுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அப்படி உங்களுடைய இதை பார்க்கிற நீங்கள் அப்படி ஒரு காரியம் உங்களுடைய இருதயத்தில் உண்டாகுமானால், ஐயோ என்னால் இந்த காரியம் எப்படி என்னால், தயவு செய்து நீங்கள் தேவனிடத்திலே மனம் திரும்பி ஒப்புரவாகும்படியாய் நான் விண்ணப்பிக்கிறேன். சகலவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில்
ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.